செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யவில்லை என அமலாக்கத்துறை தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் அமலாக்கத்துறை தொடர்ந்த அந்த வழக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலிருந்து அவரை விடுவிக்கக்கூடாது, அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்க வேண்டும் என கோரி அவரது சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறையின் துணை இயக்குனர் சார்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் சட்டப்படி தான் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மோசடி குற்றச்சாட்டில் செந்தில் பாலாஜியின் பங்கு உள்ளதை பல நீதிமன்றங்கள் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் வழக்கின் முழுமையான சாட்சி விசாரணையை நடத்தி சாட்சி பதிவு செய்தால் மட்டுமே அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்கள் விசாரணை நீதிமன்றம் மதிப்பீடு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை குற்றத்தில் ஈடுபட்டதற்கு ஆதாரங்கள் உள்ளது என நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டியுள்ளதால் தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல, அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து வழக்கினுடைய செந்தில் பாலாஜியினுடைய இந்த இரண்டாவது ஜாமீன் முறையாக தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரணை செய்து 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தால் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜியின் மனுவை ஏற்கக்கூடாது, தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பின் வழக்கை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் விடுவிக்கக்கூடிய மனு மீதான விசாரணையை நாளை மறுதினத்திற்கு தள்ளி வைப்பதாக நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கின்றார்.